வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, லாண்ட்ரி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாண்ட்ரி சாஃப்ட்வேர் அப்படின்னாவே பொதுவாகவே எல்லாத்துக்குமே இப்போ வந்து சாஃப்ட்வேருங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படுது. சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் போடுறோம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டுறோம். தென் வந்து சினிமா தேட்டர் போனாலும் சரி, ஒரு ஷாப்பிங் மால், பெரிய ஷாப்பிங் மால் போனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேருங்கிறது தேவைப்படுது. சேம் ஆஸ் வெல் அஸ் லாண்ட்ரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிரமமாகறாங்க. எதனால் சிரமமாகறாங்கன்னா, இப்போ மோர் நம்பர் ஆஃப் பெரிய கார்ப்பரேஷன் சிட்டிஸ்லலாம் வந்து லாண்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது, யார் எங்கே டெலிவரி பண்ணுறாங்க. ஒரு பெரிய குரூப்பே நம்ம வந்து வேலை பார்த்தா தான் அதில் வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிட்டிஸில் மெயினாக வந்து சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பிஸியாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு லாண்ட்ரியோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி எந்த நேரத்தில் நம்ம டைமிங் படி நம்ம வந்து பிக்கப் பண்ணுறது, டெலிவரி பண்ணுறதுங்கிறத ப்ராசஸை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, டேரெக்டாக கொண்டு வந்து அவங்க வந்து அந்த லாண்ட்ரி போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பிஸியான ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி ப்ராசஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து லாண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, ஒரு பிஓஎஸ் பார்ப்போம். ஸோ பிஓஎஸ்ங்கிறது ஒரு வகையான ஆர்டர் டேக்கிங் உண்டான சர்வீசஸ். என்னென்ன பண்ணுறோமோ அந்த சர்வீசஸ் இந்த பிஓஎஸில் போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் வந்து எப்படி போயிட்டுருக்கு, பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா, பேமெண்ட் பண்ணலையா, பெண்டிங்கில் இருக்கா, ப்ராசஸிங்கில் இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்டர். அதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு தனி ஸ்க்ரீனே வச்சுருக்கோம். ஸோ நார்மலாக வந்து பெண்டிங்னா சில கஸ்டமர்ஸ் வந்து நார்மல் வாக்கிங் கஸ்டமராக இருக்கலாம், இல்லை நேரில் வந்து ரெகுலர் கஸ்டமராக இருக்கலாம். அவங்களோட ஆர்டர் இப்போ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கா, இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்க வந்து கேட்குறாங்க என்ன லாண்ட்ரி கொடுத்தது என்னாச்சு அப்படின்ட்டு. அவங்களோட ஐடியா போட்டு பார்த்தோம்னா ப்ராசஸிங்கில் இருக்குது, ரெடி டு டெலிவருங்கிறத வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இது நம்ம தெரியாமல் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தேடிக்கிட்டு இருக்க முடியாது. யார் எடுத்தாங்களோ ஆர்டர் உள்ளவங்களோ அவங்க வந்து அந்த நாளைக்கு அவங்க லீவ் போட்டாலோ இல்லையோ அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கொஸ்டின் அரைஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டு அண்ட் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி. இதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் வந்து சேலரி நம்ம போடுவோம், இபி பில் கட்டுவோம், வாட்டர் பில் கட்டுவோம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக அதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் வெல் அஸ் கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட நேம், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தென் வாட் ஆர் த சர்வீசஸ் நம்ம வந்து இந்த லாண்ட்ரி பிஸ்னஸில் கொண்டு வரோம் அப்படிங்கிறத சர்வீசஸ் உண்டான பேக்கேஜஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆக்டிவ் இன்ஆக்டிவ்ங்கிறத ஸ்டேட்டஸை போட்டு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாத்திங் பண்ணுவாங்க, தென் வந்து லாண்ட்ரியில் வேறு ரிலேட்டடான விஷயமும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹேர் கட் கூட இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனி எக்ஸஸ் ப்ராசஸாக அடிஷ்னலாக ஒரு சப் கோஆர்டினேட்டை உருவாக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹேர் கட்டு, மசாஜு இந்த மாதிரி ரெகுலராகவும் வந்து ஆட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சர்வீசஸ் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். இல்லை வென்லி ஃபார் லாண்ட்ரிக்கு மட்டும் நம்ம போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதிலே வந்து சில டைப்ஸ் இருக்குது, ட்ரை கிளீனிங், வாஷ், அயன், இல்லை வந்து ஒன்லி வாஷிங், அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது. அதிலே நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரைஸஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து டெய்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட், ஆர்டர் ரிப்போர்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரிப்போர்ட்டாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட் எவ்வளோ இருக்குது, ஆர்டர் ரிப்போர்ட் எவ்வளோ இருக்குது, இந்த மாதத்தில் 1ஆந்தேதியிலேருந்து எவ்வளோ ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வந்து நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது அதோட ரிப்போர்ட்டு, டேக்ஸ் ரிப்போர்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக ஃபினான்ஷியல் இயரில் நமக்கு வந்து எந்தெந்த இதில் வந்து நமக்கு ஃபினான்ஷியல் இயரில் நமக்கு வந்து நமக்கு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் தேவைன்னா அப்படின்னா நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயரில் நம்ம வந்து எண்ட் டேட் அப்டேட்டை வந்து கொடுத்துக்கலாம். மெயில் வந்து நம்ம அவங்களுக்கு இது வந்து ஃப்யூச்சர் கான்செப்ட் மெயிலு, எஸ்எம்எஸ்ங்கிறது. ஸோ சின்ன ரொம்ப பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா அப்டேட்டடாக இருப்பாங்க மெயிலில்.
அது வந்து நம்ம வந்து ரிலேட்டட் கொண்டு வந்துக்கலாம். இதில் அப்ளிகேஷன் நேமு, லோகோ இதெல்லாமே நம்ம செட்டிங்ஸ். இது வந்து நம்ம நார்மலாக நம்மளோட சாஃப்ட்வேருக்கு உண்டான செட்டிங்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சில இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் நம்ம பிடிச்ச மாதிரி அப்படின்னா அந்த ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப். ஸோ டெலிவரி பாய் இருப்பாங்க, பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பாய் இருப்பாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டில் அவங்க டேரெக்டாக போயிட்டு மொபைலில் தட்டி ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா என்ட்ரி போட்டுருவாங்க. ஸோ நமக்கு இங்கே நான் உட்காந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அவங்க ஆர்டர் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து இங்கே நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிரும். ஸோ சில பேர் அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஆர்டர் நான் எடுக்கிறேன், எப்படி எடுக்கிறேங்கிறது பாருங்கள். ஸோ ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வாஷிங் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட் வந்துருச்சு. இதை நான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல 200 வந்துருச்சு. ஸோ கஸ்டமரோட நேமை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களோட நம்பரு நேமை ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து சேவ் அண்ட் கண்டினியூ. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் அண்ட் டெலிவரியா இல்லை என்ன மாதிரி டெலிவரி சார்ஜஸாக என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜஸ் போட்டாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாக பிக்கப் அண்ட் டெலிவரி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். டிஸ்கவுண்ட் எதாவது இப்போ அமௌண்ட் போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபைன் கொடுத்து நான் கொடுக்குறேன், எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ பெய்டு அமௌண்ட் எனக்கு 100 ரூபா தான் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். ஸோ பேமெண்ட் போர்டு கேஷாக கொடுக்குறாங்க. ஸோ சேவ் அண்ட் பிரிண்ட்டு நான் கொடுத்துறேன். ஸோ ஆன் தி ஸ்பாட்டே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு இன்வாய்ஸாக வந்து ஜஸ்ட் அட்வான்ஸாக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ் இப்போ எடுத்துருக்கோம்ல, இப்போ வந்து இது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸ் என்ன. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டேட்டில் இந்த ஆர்டர் நம்ம எடுத்திருக்கோம், இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ப்ராசஸிங் வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இதான் இந்த 2 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாமே நம்ம இங்கேருந்தே பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் பெண்டிங்கை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ராசஸிங் நான் அப்படிங்கிறத மாற்றிட்டேன் அப்படின்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீனில் போய் பார்த்தோம்னா ப்ராசஸிங் ஆகிடுச்சு. ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்து இப்போ ப்ராசஸிங் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நான் வந்து நம்மளோட இதில் வந்து ப்ராசஸிங்கை வந்து நான் என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னா ரெடி டு டெலிவருங்கிற மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீனில் எனக்கு வந்து ரெடி டு டெலிவர் மாறிடும். ஸோ ஒன்ஸ் ரெடி டு டெலிவர் இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து நம்மளோட டெலிவரி பாய் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆட் பேமெண்ட் கொடுத்துட்டு ரிமைனிங் பேமெண்ட் 145 ரூபா தரணும், அதை சேவ் கொடுத்துட வேண்டியது. கொடுத்தாச்சு அப்படின்னா ஃபுல்லி பெய்டுன்னு வந்துடும். அப்புறம் நான் வியூ கொடுத்துட்டு டெலிவர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா சேஞ்ச் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீனில் எனக்கு வந்து அந்த கஸ்டமர் வரமாட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஆர்டர் வாங்குகிறோம், அட்வான்ஸ் அமௌண்ட் இருந்தால் போட்டுக்கிறோம், ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், பெண்டிங்கில் இருக்குது, அதை ப்ராசஸிங் பண்ணுறோம். அப்புறம் ரெடி டு டெலிவர் கொடுத்த பிறகு அப்புறம் ஃபுல் அமௌண்ட் வாங்கின பிறகு டெலிவருங்கிறத ஸ்டேட்டஸாக மாற்றிடுறோம். ஸோ நமக்கு ரிப்போர்ட்டில் டெய்லி ரிப்போர்ட் போய் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ஒரு நம்பர் ஆஃப் டெலிவர் ஒன்று வந்திருக்கு, ஸோ அமௌண்ட் எவ்வளோன்னு வந்திருக்கு, பேமெண்ட் எவ்வளோன்னு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே இன்றைக்குள்ள ரிப்போர்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ சிம்பிளாக நமக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி அட்வான்ஸ் ஒரு டெக்னாலஜியில் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அந்த மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அதை கால் பண்ணி டெமோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே அப்படின்னா நம்ம ப்ரைஸ் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.